பிரச்சனைக்கு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் யோசனை தெரிவித்திருக்கிறது. அதாவது வெளிநாடுகளில் தெருநாய் பிரச்சனை எவ்வாறு கையாளப்படுகிறது என்பதை தெரிஞ்சுட்டு அதை நம்ம நாட்டிலையும் பின்பற்றலாம்னு உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு யோசனை தெரிவித்திருக்கிறது. ஆக்ரோஷமான நாய்களை தடை செய்யறது இல்ல முறைப்படுத்துற சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட கோரிய வழக்கு தொடர்பா தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் இந்த யோசனை தெரிவித்திருக்கிறது. ரேபிஸ் நோய் தாக்கிய நாய்களை எங்க பராமரிக்க போறீங்கன்னோ அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வியை எழுப்பியிருக்கு. ரேபிஸ் நோய் தாக்கிய நாய்களுக்கு தனி காப்பகங்கள் அமைக்க இருக்கும்னு அரசு தரப்பினுடைய வாதத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கு. காப்பகங்கள் அமைக்கப்பட்டா நாய்களுக்கு உணவளிக்க செல்றதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குன்னோ சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பா கேள்வியை எழுப்பியிருக்கு. மேலும் விவரங்களோடு இணைஞ்சிருக்காரு செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். தொடர்ந்து பூதாகரமா ஆகிட்டு வர இந்த வழக்குல தற்பொழுது உயர்நீதிமன்றத்தினுடைய கருத்து என்ன, தமிழக அரசினுடைய வாதம் என்ன, விலங்கு நல ஆர்வலர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது, நிலவரம் என்ன சுரேஷ்? அதாவது சென்னையில உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றாமல் அழைத்து வரக்கூடிய ராட்வீலர் போன்ற நாய்கள் கடித்து சிறுவர் சிறுமியர் வயதானோர் பாதிக்கப்பட்டுள்ளதால் இதுபோன்ற ஆக்ரோஷமான நாய்களை தடை செய்வது அல்லது முறைப்படுத்துவது தொடர்பாக சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தான் சென்னை கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் என்பவர் இந்த பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது இந்த தெருநாய்களை பிடித்து கருத்தடை மற்றும் தடுப்பூசி போட்டு மீண்டும் அதே பகுதியில் விடுவதற்கு பதிலாக அவற்றை தனி காப்பகங்கள் அமைத்து பராமரிப்பது தொடர்பாக விரிவான திட்டத்துடன் கூடிய அறிக்கையை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த சூழ்நிலையில இந்த வழக்கு இன்றைக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த தெருநாய்கள் விவகாரம் தொடர்பாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளை உச்சநீதிமன்றத்துக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கையும் உச்சநீதிமன்றத்துக்கு மாற்ற உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த தெருநாய் பிரச்சனை என்பது மிகவும் தீவிரமானது. தெருக்களில் பிடிக்கப்பட்டு இனப்பெருக்க கட்டுப்பாடு செய்து பிறகு அதே பகுதிகளில் விடும் பட்சத்தில் ரேபிஸ் நோய் தாக்கிய நாய்கள் எங்கு பராமரிக்க போகிறீர்கள் என்று அரசு தரப்புக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு தனி காப்பகங்கள் அமைக்க இருப்பதாக அரசு தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. அப்படி காப்பகங்கள் அமைக்கப்பட்டால் அவற்றுக்கு உணவளிக்க செல்வதற்கு யாருக்கு தைரியம் இருக்கிறது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இது போன்ற நாய்களை கையாள எவ்வேறு நடவடிக்கைகளை எடுத்தால் மிருகவதை சட்டத்தை தடை சட்டத்தை சுட்டிக்காட்டி தொண்டு நிறுவனங்கள் வழக்குகள் தாக்கல் செய்யும் என்று சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் வெளிநாடுகளில் இதுபோல தெருநாய் பிரச்சனை எவ்வாறு கையாளப்படுகிறது, என்ன தீர்வு காணப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து அதை நம் நாட்டில் பின்பற்றலாம் என்ற ஒரு யோசனையையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.